நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தேவனை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல கிருபைகளை எண்ணினவர்களாக தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்தெல்லாம் ஒருமனப்படுத்தி ஆண்டவரை கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே வாய்களை திறந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பாராட்டின அந்த அளவில்லாத கிருபைகளுக்காக ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மாறாதவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த நல்ல எபினேசரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரா பெரிய காரியங்களை செய்தவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் கர்த்தர் எங்களை நடத்தி வந்தீரே, இம்மட்டும் கர்த்தர் எங்களை தாங்கி வந்தீரே, இம்மட்டும் கர்த்தர் எங்களை நடத்தி வந்தீங்களப்பா. ஒரு தாயை போல தேற்றி, ஒரு தகப்பனை போல எங்களை இதுவரை எங்களை தோளிலே சுமந்து வந்த உம்முடைய மேலான கிருபைகளை எண்ணி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் கர்த்தர் செய்தார், எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்தார், எத்தனை அதிசயங்களை கர்த்தர் செய்தார், எத்தனை மகத்தான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். எல்லாவற்றுக்கும் கர்த்தரை துதிப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தபடினாலே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அருமையாக நடத்தி வந்த உம்முடைய மேலான கிருபைகளை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். அற்புதமாய் எங்களை நடத்தி வந்தீரே, அதிசயமாய் எங்களை நடத்தி வந்தீரே, கிருபையாய் எங்களை நடத்தி வந்தீரே, தகப்பனாய் இருந்து எங்களை நடத்தி வந்தீரே, தோழனாய் இருந்து எங்களை நடத்தி வந்தீரே. நாங்கள் விழுந்து போன இடத்திலெல்லாம் எங்களை கையை பிடித்து ஆண்டவரே எங்களை கர்த்தர் நடத்தி வந்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல, நானும் என் வீடும் எம்மாத்திரம் எங்களை இதுவரை கர்த்தர் கொண்டு வந்தீரே என்று சொல்லி துதித்தது போல ஆண்டவரே, நாங்களும் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. எங்களை கர்த்தர் நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பலத்தை தந்தீங்களே, நல்ல சுகத்தை தந்தீங்களே, நல்ல ஆரோக்கியத்தை தந்தீங்களே, நல்ல சத்துவத்தை தந்தீங்களே, வேலை செய்யத்தக்க திராணியை தந்தீங்களப்பா. எங்களுடைய கையில் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல சபையை கர்த்தர் இந்த தேசத்திலே நீரூற்றான சபையை கர்த்தர் தந்தீங்களே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் தந்தீங்களே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லுவதற்கு எங்களிடத்திலே ஒன்றுமே இல்லை தகப்பனே. எல்லா நீர் எங்கள் மேல் வைத்த அளவில்லாத அந்த கிருபை, நாங்கள் தடிக்கு விழுந்த பொழுதெல்லாம் உடைய கிருபை எங்களை தூக்கி நிறுத்துகிறதே. நாங்கள் விழுந்த பொழுதெல்லாம் உடைய கிருபை எங்களை தூக்கி நிறுத்துகிறதே. ஆண்டவரே, நல்ல ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆராதனை வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய நாம மாத்திரம் இந்த இடத்திலே மகிமைப்படும்படியாக உம்மை நாங்கள் உயர்த்த கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் வேகம் கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை கழுவுங்க. உம்முடைய தூய இரத்தத்தினாலே கழுவி உம்முடைய சமூகத்திலே நீதிமான்களாய் நாங்கள் நின்று உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவராக இருந்தா, இதுவரை நடத்தின எபினேசர் இன்னும் நம்மளை நடத்த உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் கைகளை தட்டி ஆமென். எஸ்,
கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் வாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் வாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு. பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது, எத்தனை தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது, எத்தனை இடரல்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது, எத்தனை விதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. எல்லாவற்றிலும் இருந்து கிருபையாய் கர்த்தர் நம்மளை விலக்கி பாதுகாத்தாரு. எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லை என்று சொன்னா நாங்கள் என்றோ மரித்திருப்போமே. உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லை என்று சொன்னா என்றோ மண்ணோடு மண்ணாக அழிந்து போயிருப்போம் ஐயா. உம்முடைய கிருபை ஒன்றே எங்களை நடத்தினது, உம்முடைய கிருபை ஒன்றே எங்களை சுமந்தது, உம்முடைய கிருபை ஒன்றே எங்களை தப்புவித்தது, உம்முடைய கிருபை ஒன்றே எங்களை தாங்கினது. ஆண்டவரே எத்தனை பேரை நம்பி சொல்ல முடியும்? அவருடைய கிருபை ஒன்றுதான் எங்களை இதுவரை நடத்தி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையாய் பக்தர் எழுதியிருக்கிறாங்க, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட என்று சொல்லி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். இதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா?
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. எல்லாரும் சொல்லுமா, கர்த்தர் செய்த. ஆமென். எல்லா வாய்களை திறந்து பாடுவோமா? என் வாழ்க்கையில என் தகப்பன் செய்த நன்மைகள், என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூடுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூடுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில, நம்முடைய வேலையில, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில எத்தனை நன்மைகளை, எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள். அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை, அவருடைய தயவுக்கு அளவே இல்லை. நம்ம மேல பாராட்டின இரக்கம் பெரிதல்லவோ. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. கர்த்தர் செய்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார்? கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், நம்முடைய ஆத்மாவுக்கு செய்த நன்மைகள், நம்முடைய குடும்பத்திலே செய்த நன்மைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள். எத்தனை ஏற்ற தாழ்வுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை கிருபையாய் விடுதலையாக்குகிறாரே. எத்தனை நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவரை நம்பி வாழ்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவருடைய வார்த்தையை பிடித்து வாழ்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எந்த இடத்திலே தலை குனிந்தோமோ அதே இடத்திலே உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை கொன்றும் எனக்கு இல்லையே. இதயத்தை ஆழத்திலிருந்து பாடி மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நல்ல எல்லாரும் கைகளை தட்டி எஸ் ஆண்டவர் செய்த தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த எல்லாரும் வாயை திறந்து பாடுவோம். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண
இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் சொல்லுங்க ஆமென். என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே நான் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. அவர் யெகோவா ராப்பாவாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இடங்கள் எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து, அவர் யெகோவா ஷம்மா நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மளை தாங்குகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். பக்தன் அலுமையாக எழுதி வைத்திருக்கிறார், நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. என் பக்கத்திலே 1000 பேர்கள், என் வலது பக்கத்திலே 10,000 பேர்கள் இருந்தாலும் அதை என்னை அணுகாது. ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவது இல்லை. உம்முடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவது இல்லை. உம்முடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவது இல்லை. உம்மை மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினாலே நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதே இல்லை. ஓ, கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. அவரை நம்பின பிள்ளைகள், அவரை தெய்வமாக கொண்டுள்ள ஜனம், அவரையே துதிக்கிற ஜனம் ஒரு நாளும் கைவிடப்படுவதே இல்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலை குனிந்து போவதே இல்லை. ஏனென்று சொன்னா அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது, அவருடைய வசனம் எனக்குள் இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது, தேவன் கொடுத்த நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்கிறது. எந்த விதத்திலும் நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. பாடி மகிமைப்படுத்துமா. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம்,
சொல்லுமா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, கர்த்தரை ஆராதிப்போமா. நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீதான் என்னுடைய பலன், நீதான் என்னுடைய நம்பிக்கை, நீதான் என்னுடைய அரண், நீதான் என்னுடைய கோட்டை, நீதான் என்னுடைய துருகம். உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஐயா, உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி எல்லா சத்தத்தை உயர்த்தி பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு எல்லாரும் சொல்லுங்க. இந்த மாலை வேளையிலே நாங்க உண்மையில் அன்பு கூறும் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே இருக்கிறவங்கள கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? நமக்கு விரோதமாய் எழும்பின எத்தனை மனிதர்கள், நமக்கு விரோதமாய் எழும்பின எத்தனை ஆயுதங்கள், நமக்கு விரோதமாய் செயல்பட்ட எத்தனை விதமான சாத்தானுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் முறியடித்து, ஓ ஹல்லேலூயா, நம்மளை உயரச் செய்தாரே, நம்மளை வாழச் செய்தாரே, நம்மளை நிற்கச் செய்தாரே. ஓ நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஓ மகிமைப்படுத்துவோமா. எங்கள் பலன் நீர், எங்கள் அரண் நீங்க தான் ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. நீரே எங்களுடைய நம்பிக்கையா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எங்க வாழ்க்கையெல்லாம் மாறுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். எல்லா விசுவாசத்தோடு சொல்லுமா. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும்.
கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம், இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். சொல்லுங்க இந்த மாலை வேளையில் இருளான வாழ்க்கை எல்லா இருளான வாழ்க்கையும் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை வேளையை நம்புறீங்க? அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். 38 வருடங்களாக பெதஸ்தா குளத்தண்டையில ஒரு மனிதன் இருக்கிறான். என் வாழ்க்கை இன்று மாறிடாதா? என் வாழ்க்கை நாளை மாறிடாதா? என் வாழ்க்கை மற்ற நாள் மாறிடாதா என்று சொல்லி அவன் தோற்று போன சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் தேவன் வரும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையை தொட்ட பொழுது, அவனுடைய வார்த்தையை அவன் ரிசீவ் பண்ண பொழுது, ஓ ஹல்லேலூயா, அவனுடைய வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா. அதே அற்புதம் செய்த தேவன் இந்த மாலை வேளையிலே நம் மத்தியிலும் இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கை மாறும். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் குடும்ப நெருக்கங்கள் மாறும். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் மாறும். ஒருவேளை இந்த மாலை வேளையிலே நீங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே, விசுவாசமற்ற சூழ்நிலையிலே, என் வாழ்க்கையில இதற்கு மேல ஒன்றுமே இல்லை என்று நம்பிக்கையற்று போய் வந்திருப்பீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்தது. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். அந்த வார்த்தை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அந்த வார்த்தை உங்க வேலையில கிரியை செய்யும். ஹல்லேலூயா. பேதுரு யோவான் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதன் ஏதாவது எனக்கு கிடைக்குமோ என்று சொல்லி அவன் காத்திருந்த வேளையிலே, பொன்னு வெள்ளியும் என்னிடத்திலே இல்லப்பா, ஆனா ஒன்று இருக்கிறது, இயேசு என்கிற நாமத்திலே எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் அப்படியே எழுந்து நடந்தான். அந்த தேவனை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்றும் அற்புதம் செய்கிறவராய், இன்றும் விடுதலை தருகிறவராய், இன்றும் மீட்பை தருகிறவராய், இன்றும் சுகத்தை தருகிறவராய், இன்றும் மாற்றத்தை தருகிறவராய், இன்றும் அற்புதங்களை செய்கிறவராய் அவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனை சிங்காசனத்திலே வீட்டிருக்கும் பரிசுத்தரே என்று சொல்லி பாடி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லா கர்த்தரை உயர்த்தலாமே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் 7 பொன் குத்துவிளக்கு மத்தியிலே அவர் உலாவுகிற தேவன். அவர் சபை நடுவே உலாவுகிற தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில உலாவுகிற தேவன். எங்கெல்லாம் அவரை அழைத்தார்களோ அங்கெல்லாம் கடந்து வந்து அற்புதங்களை செய்கிறவர். எந்த இடத்திலெல்லாம் கர்த்தரை உயர்த்தினார்களோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் கடந்து வருகிற தேவன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வருவேன் என்று சொன்னவரே, கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. நீரே ஆராதனைக்கு பாத்திர, நீரே மகிமைக்கு பாத்திர, நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே துதிக்கு பாத்திர. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. வானலத்தோர் பூதலத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாமத்தை உடையவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. நாளிலும் கூட நம்ம விசேஷமான ஜெப பகுதிக்காக வந்திருக்கிறோம். வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நம்மளை இம்மட்டும் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்து நடத்தி வருகிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நாளில் கூட விசேஷமாக நம்ம சபைக்காய் நம்ம ஜெபிக்கிற நேரம், ஒவ்வொருவரும் நம்ம சபைக்காய் கரங்களை உயர்த்தி, இந்த சபை இந்த தேசத்தில் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் என்று நாம் அறியோம். கர்த்தர் இந்த தேசத்திலே நம் இந்த சபையை வைத்து பாராட்டி வருகிற பெரிதான கிருபைகளுக்காக அவருடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 44 வருடம் சபையை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தாரே, ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, கிருபையாய் நடத்துனீங்களே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சபையில நீரே தலைவராய் இருந்து கர்த்தாவே, ஹல்லேலூயா, சபையை நீர் நடத்தி கொண்டு வந்த எல்லா தயவுக்காக, இரக்கத்திற்காக, கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சபையை உம்முடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனியும் நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சபையை உம்முடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா கர்த்தாவே, ஹல்லேலூயா, சாத்தானுடைய எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற வசனத்தின்படியாய் சபையை நீர் வேலி அடைத்து பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் கர்த்தாவே சபையை நீங்க ஹல்லேலூயா கர்த்தாவே அப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தாவே நீர் எடுத்து நடத்த போகிற தயவுக்காக இந்த தேசத்திலே கர்த்தாவே ஒரு கலங்கரை விளக்கமாய் நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா தலைமை போதகர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டும் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகன் மூலம் இந்த தேசத்தில் நீர் கர்த்தாவே ஹல்லேலூயா உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய தீர்மானங்களையும் நிறைவேற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் கர்த்தாவே, இனியும் மகனை கொண்டு கர்த்தாவே பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் செய்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் மகனை நீங்க அபிஷேகித்து இன்னும் பலப்படுத்தி சகாயம் பண்ணி சுக பல ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து கரம் பிடித்து நடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பாஸ்டர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பால் சமயக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்லமை மகனை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் இந்த நாட்களிலே கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் அவர் மனைவி நீங்க கர்த்தாவே அப்பா நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்களுக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம்.
கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை மகனை ஆட்கொண்டு ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எந்த நோக்கத்துக்காக நீர் கொண்டு வந்திருந்த நோக்கத்தை சபையில நிறைவேற்றி இன்னும் மகிமையான காரியங்களை மகன் மூலம் இந்த சபையில செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு எல்டர்ஸ் லீடர்ஸ் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தி கர்த்தரப்பா இந்த கர்த்தாவே தேசத்திலே அல்ல இவர்கள் மூலம் அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சபையிலே கர்த்தாவுடைய வல்லமை அப்பா விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை வேலை அடைத்து நீர் பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. சபையில நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் உம்முடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா கர்த்தாவே. அல்லேலூயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 30 60 100 ஒவ்வொரு கர்த்தாவே ஊழியத்தில் ஆத்துமாக்களை நீர் கொள்ளை பொருளாய் கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆவியானவர் அப்பா ஒவ்வொரு ஊழியத்திலும் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆத்துமா வருகிற ஆத்துமா ரட்சிக்கப்பட கர்த்தாவே. அல்லேலூயா அப்பா கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய அப்பா வாழ்க்கையிலே வளர கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபையின் தரிசனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற நீர் போதுமானவராய் இருக்கிறீரப்பா. ஏற்ற காலத்திலே கர்த்தர் நீர் கர்த்தாவே எங்களுக்கு ஒரு தனி இடத்தை கொடுத்து அப்பா ஆலயத்தை கட்டுமை ஆராதிக்கத்தக்கதான கிருபையை நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. 2500 ஆத்துமாக்களை நீர் எங்களுக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் அப்பா நீங்க இறங்கி கிரியை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்த கோட்டைக்குள்ளாக நாங்க கொண்டு வருகிறோம் அப்பா. எல்லா தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் அப்பா உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. பலவீனங்கள் நீங்கும்படியாய் அல்லேலூயா அவர்களுடைய சோர்வுகள் நீங்கும்படியாய் எல்லா பொருளாதார தேவைகள் சந்திக்கும்படியாய் அல்ல வேலை ஸ்தலங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்து சபையில் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படியாய் உம்முடைய வல்ல கரத்திலப்பா முழு சபையும் அர்ப்பணிக்கிறோம். சபையில ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தாவே நீர் கொடுக்கும்படியாய் ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளும் கர்த்தாவே அப்பா நீங்க எழுப்புதலை கொடுத்து கர்த்தர் சபையில மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்ல கரத்துல தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் விசேஷமாய் இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். இந்திய தேசத்தை நாம் இந்த நாட்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு விரோதமாக அநேக சட்டங்களை கொண்டு வருகிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய இந்திய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட, அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட, தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தர் தேசத்தை இந்த நாட்களிலே இக்கட்டான இந்த சூழ்நிலையில பொருளாதார கொலை சூழ்நிலையில தட்டுப்பாடு இருக்கிற இந்த சூழ்நிலையில தேசத்தை வேலடைத்து பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தாவே இந்திய தேசத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்மையானதை செய்யத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்க இந்திய தேசத்தின் எல்லைகளை நீர் வேலி அடைத்து நீர் பாதுகாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் தேசத்தில் ஏற்பட்டு இருக்கிற எல்லா பொருளாதார குறைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க கர்த்தாவே. எல்லா பொருட்கள் தட்டுப்பாடுகள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க கர்த்தாவே. ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி தேசத்திலே சுபிட்சம் உண்டாக கர்த்தர் நீங்க இரக்கம் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே கர்த்தாவே கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா சட்டங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அந்த சட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தருடைய ராஜ்யம் தேசத்திலே கட்டப்பட கர்த்தர் நீங்க இறங்கி அற்புதம் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா கர்த்தாவே மாநிலத்திலும் கர்த்தாவே மாவட்டத்திலும் கர்த்தாவே ஒவ்வொரு கர்த்தாவே கிராமத்திலும் அப்பா எழுப்புதல் தீ கர்த்தாவே ஹல்லேலூயா கர்த்தாவே பற்றி எரியத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை தேசத்தை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்திய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட,
அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட கர்த்தர் நீங்க இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்து கர்த்தாவே உம்முடைய வல்ல கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் வாழ்கிற இந்த யுஏ தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தீங்க, இம்மட்டும் பாதுகாத்தீங்க, இம்மட்டும் உம்முடைய சிறகுகளின் நிழலை மூடிக்கொண்டீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிற நல்ல கர்த்தர், இந்த தேசத்தை நீர் ஒருவரே பாதுகாக்கிற கர்த்தர், எல்லா பதட்டங்களையும் நீர் அறிந்திருக்கிற கர்த்தர், எல்லா சூழ்நிலையும் மாற்ற கர்த்தர் உம்மால கூடும் கர்த்தாவே. நீங்க இந்த தேசத்தை வேலை அடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கத்தக்கதாய் ஹல்லேலூயா கர்த்தாவே. இந்த போர்கள் எல்லாம் நிரந்தரமாய் நிறுத்தப்பட கர்த்தரப்பா ஒரு பெரியப்பா ஹல்லேலூயா கர்த்தாவே மாற்றத்தை நீங்க தேசத்துக்குள்ள கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா உலக தலைவர்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானத்திற்கு ஏதுவான பேச்சுக்களை பேசி கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்றி அப்பா இந்த கர்த்தாவே மத்திய கிழக்கு கர்த்தாவே இந்த வளைகுடா பகுதியில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரை யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தரப்பா. நீர் அப்படியே அப்பா யுத்தங்களை ஓய பண்ணி சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் எங்க ஒவ்வொருவரையும் இந்த தேசத்தையும் வேலை அடைத்து பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்ல கரத்துல நாங்கள் அப்பா அந்த தேசத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுங்க. உடைய தாசனை மறைத்து உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. எங்களோடு பேச இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கும் எங்கள் ஆண்டவரே ஜீவியத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட தேவன் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை முழுவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை பிரதர் மோசஸ் அவர்கள். இந்த ராத்திரி வேளையிலும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு பாராட்டியிருக்கிற அவருடைய அளவில்லாத கிருபைகளுக்காய் இரக்கத்திற்காய் தயவுக்காய் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தின் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு தியானத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வார்த்தையின்படி வாழுகிறவர்கள். Those who walk according to the word are doers of the word. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அநேக வேளைகளிலே வருகிறது. சபையிலே போதிக்கப்படுகிற பொழுது போதனைகள் மூலமாக மெசேஜ் நம்ம அநேக டிவியிலே அல்லது வேறு விதங்களிலே வருகிற செய்திகளை நாம் கேட்கிறோம். ப்ரேயர் செல்ஸிலே அல்லது நண்பர்களோடு பேசுகிற பொழுது ஆண்டவருடைய வசனங்களை நாம் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அல்லது ஒரு சாட்சியை கேட்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அநேக வேளைகளிலே வருகிறது. நாம் அதை கேட்கிறோம். கேட்கிறதிலே நம்ம எப்பொழுதுமே மகிழ்ந்து விட்டு அதில் கேட்கிறதிலேயே நம்ம இருந்து விட்டால் அந்த வார்த்தையை கேட்டு நம்ம என்ன பிரயோஜனப்பட்டிருக்கிறோம், என்னத்தை சாதித்திருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு அதை உள்வாங்கி உட்கொண்டு மனதிலே வைத்து அதை தியானித்து அந்த வார்த்தையின்படி வாழுகிற பொழுதுதான் அந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். வசனத்தை கேட்டு கேட்டு அப்படியே நம்ம அதிலேயே இருந்துட்டு நம்ம வேறு விதமாய் போய் வஞ்சிக்கப்பட்டு போய் விடக்கூடாது. வார்த்தை வருகிற பொழுது அந்த வார்த்தையின்படி வாழுவதற்கு நாம் பழக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் படித்தா பட் பி டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆர் நாட் ஹியரர்ஸ் ஒன்லி டிசீவிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் லிவிங் பைபிள் படிச்சிங்கன்னு சொன்னால் and remember it is message to obey not just to listen to, so don't fool yourself அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், நம்ம கேட்டு அதன்படி செய்யாட்டி அதன்படி ஃபாலோ பண்ணாட்டி நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ அநேக காரியங்களை நம்ம படிக்கிற பொழுது கல்லூரியிலே கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், அநேக காரியங்களை படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம்,
சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறோம். அதையெல்லாம் படித்து விட்டு அதை அப்படியே வச்சுட்டேன்னு சொன்னால் அறிவை வளர்த்துக் கொள்கிறோம். வேத வசனங்களை படித்து அறிவை வளர்த்து கொள்ள முடியும். ஒரு வேதத்திலே படித்து வேதத்திலே அதிக ஞானத்தை பெற்று இருந்து விட்டால் மட்டுமே அந்த வேத வசனங்கள் நமக்கு உபயோகப்படுகிறதில்லை. அந்த வேத வசனங்களை படிக்கிற பொழுது அல்லது தியானிக்கிற பொழுது ஆண்டவர் பேசுகிற அல்லது ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதன்படி நம்ம வாழ வேண்டும். அதை வாழ்வதற்கு அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தால் ஒழிய இந்த வசனங்கள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாது. இன்றைக்கு முதலாவது நம்முடைய ஞானத்தை முதல்ல இருக்க வேண்டிய காரியம், ஹியரிங் வித்தவுட் ஒபீடியன்ஸ் லீட்ஸ் டு செல்ஃப் டிசப்ஷன். கீழ்ப்படிதல் இல்லாமல் கேட்பது சுய ஏமாற்றத்துக்கு வழி செய்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். எண்ணத்தினாலவெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். அவர் எழுதி ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். கண்ணாடியிலே பார்க்கிறதை ஊமையாக வைத்து அவர் எழுதுகிறார். யாக்கோபு அநேக காரியங்களை நம்ம படிக்கிறோம், படித்து விட்டு அதை அப்படியே கடந்து போய் விடுகிறோம், அல்லது ஒரு அறிவை வளர்த்து கொண்டு கடந்து போய் விட்டால் அவர் சொல்லுகிறார், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்முடைய சாயலை பார்க்கிறோம். என்றைக்காவது அதை யோசிச்சு பார்த்துருக்கிறோம்? நம்ம யோசிச்சுருக்க மாட்டோம். கண்ணாடிக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன் நீங்கள் யாராவது போய் நின்று பாருங்கள். அந்த பக்கம் போனதுக்கு பிற்பாடு நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்முடைய முக சாயலை நம்ம பார்த்தால் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கண் எப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்கு, அடுத்தவங்களை பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்மை நாமே பார்க்கிற பொழுது அது அவ்வளவுக்கா இருக்காது. ஏன்னால் மறந்து விடுகிறோம். நம்முடைய உருவம் என்னென்று தெரிகிறது, ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை முழுமையாக நம்ம பார்த்த மாத்திரம் கண்ணாடியை விட்டு விலகிற பொழுது அது மறந்து விடுகிறது அல்லது சரியாய் தெரிகிறதில்லை. அதே போலதான் திருவசனத்தை படித்து அல்லது கேட்டும் அதன்படி செய்யாதனால் கண்ணாடியை தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்று மறந்து விடுகிறான். அப்போ பாருங்க, இந்த வசனத்தை உட்கொண்டு அந்த வசனத்தை உள்ளே வைத்து தேவன் என்ன காரியத்தை என்னோடு கூட சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை உபயோகப்படுத்தாத பொழுது அது ஒன்றும் நடக்கிறதில்லை. அப்படி உபயோகப்படுத்தணும்னா முதல்ல நமக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். நிறைய வேளைகளிலே அந்த கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இருக்கிறதில்லை. காரணம், எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதத்துக்குரியதாய் வருகிறதில்லை. அநேக வேளைகளிலே அவர் கடினமாய் அல்லது கண்டிஷனோடு பேசுகிறார், கட்டளையோடு கூட, அல்லது நம்மை கண்டித்து திருத்துகிறார். தீமோத்தேயுக்கு எழுதின 2வது தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்துக்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. கவனியுங்கள், தேவ மனுஷன் தேறினாயும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு, பாருங்க, நம்ம தேறினவர்களாக இருக்க வேண்டும். எந்த நற்கிரியும் செய்கிறதற்கு நம்ம எப்போவுமே தயாராக இருக்கணும், இல்லையா? அப்படி இருக்கணும்னு சொன்னால் அந்த வசனம் எப்படி வருகிறது? நம்மை கண்டித்து சரி செய்கிறதாய் வருகிறது. கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ பாருங்க, எல்லா வேளைகளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்குரியவைகளாக மாத்திரமே நம்ம தேடக்கூடாது. ஆண்டவர் கண்டித்தலோடு கூட அல்லது நம்மை சீர்படுத்துகிற பொழுது எங்கெல்லாம் நம்ம சரி செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சீர்படுத்தினாரோ அல்லது நீதியை படிப்பிக்கிறாரோ, நீதியான காரியங்கள், இன்றைக்கு அநீதி நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீதியை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு நீதிமானாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முடியாத காரியம். எல்லா இடத்துலையும் எல்லா நிலைமையிலும் வளைந்து நெளிந்து போகாவிட்டால் வாழ்க்கையை ஓட்டுவது என்பதே ரொம்ப கடினமான நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை கடிந்து கொண்டு அல்லது நம்மை சீர்படுத்தும்படியாக வருகிற பொழுது, நீதியை படிப்பதற்கு வருகிற பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியாமல் அந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே கடந்து போயிட்டோன்னு வச்சுங்களேன், நாமே
ஏமாற்றி கொண்டவர்களாய் நம்ம இருப்போம். அது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா வேத அறிவு இருக்கும், ஆனால் அது அறிவு இருந்து அந்த பிரயோஜனம் இல்லை. ஏனால் அது வாழ்க்கையிலே நான் என்ன பண்ணுவதில்லை, அதை பயன்படுத்துவதில்லை, அதன்படி வாழ்வது இல்லை. அப்படி ஒரு நிலை வரும் என்று சொன்னால் கண்ணாடியிலே பார்த்துவிட்டு அந்த பக்கம் போன உடனே மறந்து விடுகிற ஒரு மனிதனைப் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செய்கிற மனிதனை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற பொழுது ஒரு புத்தியுள்ள மனிதன் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நான் கேட்டு அதன்படி நம்ம செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவரிலே நாம் நிலைத்திருக்கிறோம். ஏன்னா வார்த்தையான அவர் தானே மாமிசத்திலே அவர் வெளிப்பட்டார். அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்கிற நாம் அவர்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் வாழ வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 27 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கவனிங்கள், மத்தேயு எழுதுகிற பொழுது தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய வசனம் நமக்கு தெரியும், வார்த்தையை அறிந்திருக்கிறோம், வார்த்தையிலே ஞானம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அதை வாழ்க்கையிலே நம்ம பயன்படுத்தாத பொழுது அவர் சொல்லுகிற பாருங்க, அநேக காரியங்களை செய்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு போய் ஆண்டவரே நான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தானே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னார். நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சொல்றார். நன்றாக கவனித்து பாருங்கள். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் வருகிற பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அது நமக்கு கண்டிஷனோடு கூட அல்லது நம்மை சரிப்படுத்துவதற்கு, செம்மைப்படுத்துவதற்கு, செவ்வை செய்வதற்கு வருகிறதற்கு, நீதியை படிப்பிக்கிறதுக்கு வருகிற பொழுது, நம்மை நேர்த்தியான வழியிலே நடத்துகிறதுக்கு வருகிற பொழுது நமக்கு அதுக்கு எப்படி நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோம். ஒருவேளை கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம செய்வோம்னு சொன்னால் கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே நம்ம கட்டப்பட்டவர்களாக இருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், நான் நன்றாய் இருக்கிறேன், ஆண்டவரோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் பாடுகளும் உபத்திரவங்களும் வருகிற பொழுது மணலின் மேலே கட்டப்பட்டவர்களைப் போல என்ன பண்ணுவோம், அந்த வீடு இடிந்து போய்விடும் அல்லது அழிந்து போய்விடும். இன்றைக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிற நாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், ஆண்டவருடைய வார்த்தையை நமக்குள்ளே வைத்திருக்கிறோமா? அந்த வார்த்தை நமக்குள்ளே வருகிற பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து அதை நாம் செய்கிறோமா? ஒருவேளை கடினமான வார்த்தைகளாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை சரி செய்வதற்கு, ஆண்டவர் அவர் விரும்புகிற பிரகாரமாய் நம்மை வணைவதற்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்கிற பொழுது அந்த வார்த்தைக்கு விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் செய்கிறோமா? அப்படி நம்ம கீழ்ப்படியாமல் ஒருவேளை இது கடினமானது என்று சொல்லி இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கும். கீழ்ப்படிதல் இல்லாமல் கேட்பது சுய ஏமாற்றத்திற்கு அது வழிவகுக்கும். வார்த்தைகளை கேட்டுவிட்டு நாம் ஏமாற்று போய் நிற்கிற ஒரு நிலைக்கு வருவோம். ஒரு நாள் ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வருகிற பொழுது வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்து அதன்படி செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருப்போம்.
இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்தப்படும் போது மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். God's word produce changes only when practiced. நீங்கள் பாருங்கள், அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும். அது எப்போ வரும்? அதை செயல்படுத்தும் போது தான் வரும். அது செயல்படுத்தாத பொழுது வாழ்க்கை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஞானம் இருக்கும், முதலே சொன்னதைப் போல வார்த்தைகளை நன்றாய் படித்து தேர்ந்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் அதை நம்ம செயல்படுத்தாத பொழுது, செயல்படுத்தாமல் இருக்கிற பொழுது நம் வார்த்தையிலே தேறினவர்கள், ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசியுங்கள். எண்ணத்தினாலவனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். 25வது வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். மீண்டும் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் பார்க்கிறோம், ஆனால் நாம் அதை செய்கிறதில்லை. செய்யாத பொழுது என்ன விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். அல்லது ஞானம் இருக்கும், எந்த நேரத்திலே எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிகிறதில்லை, எப்படி நிலைத்திருப்பது என்று தெரிகிறதில்லை. நாம் என்ன பண்ணுவோம்? அப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் விசுவாசத்திலே தாக்குதல் வருகிறதோ, விசுவாசத்துக்கு தாக்குதல் வருகிற பொழுது ஊசலாடுகிறவரை போல நம்ம ஆடிக்கொண்டுதான் இருப்போம். ஆனால் நாம் நிலைத்திருக்கிற பொழுது வேத வசனத்தை உற்று நோக்கி ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை அது உள்ளார்ந்த நிலையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் நிலைத்திருக்கிறவளாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்துகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். அநேக தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். பேதுருவை தெரியும். பேதுரு ரொம்ப துடுக்கானவர், ஆண்டவரோடு கூட இணைந்து இருந்தவர். 3.5 வருடங்கள் ஆண்டவரோடு கூட தான் இருந்தார். அநேக காரியங்களை ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொண்டார். அநேக காரியங்களை ஆண்டவர் அவர்களை ட்ரைனிங் கொடுத்தார். அது எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் மரித்தார், கொஞ்ச நாளும் பார்த்தார்கள், எந்த காரியம் நடக்கவில்லை. திரும்பவும் மீன் பிடிக்க அவர் போய்விட்டார். மீன் பிடிக்க அவர் மட்டும் போகவில்லை, கூடவே இருக்கிறவர்களையும் கூட்டிக் கொண்டு சென்று விட்டார். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்ம சரியாக அப்படி பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், நாம் கொஞ்ச நாட்கள் வருகிற பொழுது எதுவும் நடக்காத போல தோன்றுகிற பொழுது ஒரு பின்மாற்றத்துக்குள்ளான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிற ஒரு நிலையிலே இருப்போம். அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை உற்று நோக்கி நாம் அதன்படி வாழ கற்றுக்கொள்ளாத பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இருக்கிறதில்லை. அதே ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம போய் கொண்டிருப்போம். அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். ஒரு முன்னேற்றத்திற்கான எந்த காரியமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஆனால் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாய் நம்மை ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்கே தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சம் கொடுத்துற மாதிரி இருக்குது. என்ன ரொம்ப கண்டிஷனாக இருக்கு, இப்படியெல்லாம் எப்படி வாழ்வது? அவர் சொல்கிற மாதிரியே நடக்க முடியுமா? கொஞ்சம் மாறுதலாக வைத்துக்கொண்டு இருக்குன்னு சொன்னால் முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அது எனக்கு சொல்லுகிறார் என்று நான் என்றைக்கு உணர்கிறேனோ, அதை உணர்ந்து கொண்ட பொழுது முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். டோட்டல் சரண்டர். இந்த டோட்டல் சரண்டர் இருந்தால் தான் மாற்றத்தை கொண்டு வரும். யோவான் எழுதின நிருபம் 21வது அதிகாரம் 15-19 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர்.
என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். எல்லாரும் இந்த பகுதியை நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் மீன்பிடிக்க போய்விட்டார். ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வந்ததுக்கு பிற்பாடு அவர்களுக்கு உணவையும் ஆயத்தம் பண்ணி படித்து விட்டு அவர்கள் எல்லாரும் உணவு அளித்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியம், தன்னை எப்பொழுது அவர் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாரோ, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்க தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டார். அவர் அதுக்கு முன்பாடு அவர் எவ்வளவோ துடுக்காய் அநேக காரியங்களை செய்திருந்தாலும் ஒரு பின்மாற்றத்துக்கு போனதுக்கு பிற்பாடு என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிற பொழுது அவர் முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன்னால் 3 முறை ஆண்டவர் திரும்ப திரும்ப அதே கேட்கிற பொழுது அவர் துக்கப்படுகிறார், அவர் வருத்தப்படுகிறார். ஆண்டவர் என்னை குறித்து கேட்கிறாரே என்று தன் நிலையை உணர்ந்த பாடு முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்து பாடு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. எல்லாரும் அந்த சரித்திரத்தை அறிந்திருக்கிறோம். அநேக காரியங்களை அவர் ஆண்டவருக்காய் செய்தார். சிலுவையிலே தன்னை தலைகீழாய் அறைகிற நிலைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். பவுலை குறித்து நம்ம அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3-6 வசனங்களை வாசிக்க முடியாது கேட்கிறேன். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பவுலை பிடித்தார். தமஸ்கு போகிற வழியிலே ஆண்டவர் அவரை பிடித்தார். அதற்கு முன்பாடி அவர் எப்படி இருந்தார்? அவர் பெரிய கல்விமான், பெரிய செல்வந்தர், சபையை துன்பப்படுத்துகிறவர். அவர் பரிசேயரில் பிறந்த பரிசேயனவர் இல்லையா? எப்படி இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி. அவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சத்தத்தை அவர் கேட்டிருக்கவே முடியாது. அவர் சத்தத்தை கேட்டார், ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. தொடர்ந்து அந்த அதிகாரத்தின் அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அவர் அறிந்து கொண்டதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஓடினார். நீங்கள் தொடர்ந்து அவருடைய சரித்திரத்தை படிப்போம் என்றால் 3 மிஷனரி பயணங்கள் 10,000 மைலுக்கு மேலாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த காலத்தில் 10,000 மைலுக்கு மேலாக நம்ம டிராவல் பண்ணணும்னு சொன்னால் அது சாதாரண காரியமாக, வாழ்க்கை முழுவதும் ஓட்டம். போகிற இடங்களிலெல்லாம் சபைகளை ஸ்தாபித்தார். சபைகளை குறித்தான பாரம் அவருக்குள்ளே இருந்தது. எல்லாவற்றையும் ஆண்டவருக்காய் விட்டார். ஆனால் இப்படி முழுவதுமாய் அர்ப்பணித்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின் படி நீங்களும் நானும் வாழாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியாது. ஒருவேளை அன்றைக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் அவருடைய நிலை என்னவாய் இருந்திருக்கும்? சபையை துன்பப்படுத்துகிற ஒரு மனிதனாய் இருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் பிடித்த பொழுது புறஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு எவ்வளவு பெரிய ஒரு கருவியாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் நம்மை தேடி வருகிற பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடந்ததுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த ஒரு உதாரணமும் இல்லை. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்புனருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. நல்லா கவனித்துப்பாங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறதே அவருடைய போஜனம், அவருடைய கிரியை முடிப்பது தான் போஜனம். அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அதை உணவாய் உட்கொண்டு அதன்படி வாழ்கிறத வாழ்க்கை தான் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையின் வார்த்தையின்படி நீங்களும் நானும் வாழ வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நம்ம வாசிப்போம்னு சொன்னால் தெரியும். மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போ அந்த அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான காரியத்தை தான் சொல்கிறார். நம்ம அந்த காரியங்களை பின்பற்றினாவே அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்த முடியும். துயரப்படுகிற பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த காரியங்களை நம்ம பின்பற்றினாவை தொடர்ந்து அநேக வசனங்கள் உண்டு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நினைத்து பாருங்கள். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுவோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லிக்கிற அநேக காரியங்கள், இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும் என்று சொன்னால் அது நம்மை சுற்றி இருக்கிற மக்களின் மத்தியிலே மாற்றத்தை கொண்டு வரும். இவர்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்கள், உண்மையான தெய்வத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அநேகரை ஆண்டவருடைய அண்டையில் வழிநடத்த முடியுமே. இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், ஆனால் வார்த்தையின்படி நாம் வாழ்கிறோமா? அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அதை நம்ம கீழ்ப்படுகிறோமா? முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இதனால் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எந்த இடத்திலே நம்ம துவங்கியிருக்கிறோம் அல்லது எந்த இடத்திலே நம்ம குறைவுபட்டிருக்கிறோம்? ஆண்டவரே, முதலாவது வார்த்தையின்படி நான் வாழ்கிறதற்கு எனக்கு ஒத்தாசை பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரார். அந்த மாற்றம் மற்றவருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வரும். அநேகரை ஆண்டவர் அண்டையிலே நடத்துவதற்கு உதவியாக இருக்கும். மூன்றாவதாக, கீழ்ப்படிதல் உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. ஒபீடியன்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஜென்யூன் ஃபெய்த். ஆண்டவருடைய வசனம் வருகிறது, அதுக்கு நமக்கு கீழ்ப்படுகிறோம். அப்படி கீழ்ப்படிந்தால் வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோம். வசனத்தின்படி வாழ்கிற பொழுது அதுதான் நம்முடைய உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்தும். விசுவாசத்துக்கு நம்ம அடிக்கடி சொல்லுகிற எக்ஸாம்பிள் ஆபிரகாமை குறித்து தான் சொல்லுவோம். அவர் விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன் இல்லையா? போகிற இடம் என்னதென்று தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொன்னார், கிளம்பி போனார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை சுதந்திரித்துக் கொண்டார். அதை நம்ம அநேக முறை கேட்டிருக்கிறோம். ஆனால் தானியேலுக்கு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 17-26 வசனங்களை நம்ம வாசிக்கிற பொழுது அநேக காரியங்களை நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, அந்த மக்களை பாருங்கள், எல்லாம் இளம் வாலிபர்கள், ஒரு தேசத்துக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டவர்கள், ஆனால் நல்ல கல்விமான்கள். அவர்களுக்கு ஞானம் இருந்தது. ராஜா அவர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு நல்ல தானியேலோடு கூட சேர்த்து இவர்கள் 3 பேருடைய நண்பர்கள் ராஜ போஜனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் காய்கறிகள் மட்டும் போதும் என்று சொன்னார்கள். அதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் ராஜாவுக்கு ஒரு நாள் வந்தது, பெருமை வந்தது. அவர் ஒரு பெரிய சிலையை செய்தார். தானியேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-26 வசனங்களை நம்ம வாசித்தால் அதில் தெரியும். அந்த பொற்சிலையை நிறுத்தி அதற்கு முன்பாய் விழுந்து பணிய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இவர்கள் பணிவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காரணம், அவர்கள் ஜீவாதிபதியை அவர் ஆராதிக்கிறவர்கள். அவர்களுக்கு வேறு தெய்வங்கள் இருக்கக்கூடாது, அவரை மாத்திரம்தான் ஆராதிக்க வேண்டும், அவரையே தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனை, மோசையின் கற்பனை. அதை அவர் கற்றிருந்திருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார், அதன்படி வாழ்கிறார்கள். ஆனால் இங்கு ராஜா இருக்கிறார். இப்போ நம்ம வச்சுங்களேன், ஒரு அடிமையாய் நம்ம ஒரு தேசத்தில் இருக்கிறோம். இந்த தேசத்திலே ராஜா போடுகிற ஒரு கட்டளையை நம்ம செய்யாவிட்டால் நம்முடைய மரண தண்டனை வருகிறது என்று சொன்னால் நாம் எந்த நிலையிலே இருப்போம்? அப்படித்தான் அந்த நிலையில் அவர் இருந்தார்கள், இளம் வாலிபர்கள். ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? பணிய முடியாது. காரணம், நாங்கள் தேவர்களை பணிகிறவர்கள். ஒருவேளை ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார், தப்பிவிப்பார் இந்த அக்னி சூளை. ஒருவேளை அவர் தப்பிவிக்காமல் போனாலும் நாங்கள் செய்ய மாட்டோம். எப்படி இருக்கிறது என்ற விசுவாசம் என்று பாருங்கள். ஆனால் ராஜா விடவில்லை. 7 மடங்கு சூடாக்கினார்கள், உள்ளே போட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை ஒரு நாளும் கைவிடவே இல்லை. ஆண்டவர் உள்ளே போனார், அவர்களை காப்பாற்றினார். அவர்கள் தலைமுடி கூட கருகாத வரைக்கும் ஆண்டவர் காப்பாற்றினார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் கடினமான நாட்களிலே எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் கடினமான நாட்களிலே விசுவாசத்திலே நிலைத்திருப்பது மிகவும் கடினமான காரியம். நாம் பின்னோக்கி சென்று விடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருப்போம் என்று சொன்னால் அநேக வேளைகளிலே ஆண்டவருடைய வார்த்தை வருகிற பொழுது ஏதோ ஒரு காரணத்திற்காய் நாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்து அதை விட்டு விலகி போகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த நாளிலே எனக்கு ஒத்தாசை பண்ணும் என்று சொல்லி கேட்கலாம்.
பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9 14 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் பவுல் எழுதுகிறார், நான் அவர் சொல்லுகிற பொழுது நம்முடைய நம்பிக்கை என்ன, நீங்கள் நானும் விசுவாசி, இறப்புக்கு பின்பாய் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. ஆண்டவர் ஒரு நாளைக்கு வரப்போகிறார், மரித்தோர் எழுந்திருக்க போகிறார்கள், உயிரோடு கூட நம்ம இருப்போம் என்று சொன்னால் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இது ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் அவர் சொல்லுகிறார் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இந்த எழுந்திருப்புக்கு தகுதியாகும்படிக்கு அவர் என்ன பண்ணுகிறார், எல்லாவற்றையும் ஒடுக்குகிறார். தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒடுக்கிவிட்டு ஆண்டவர் விரும்புகிற அழைத்த அழைப்பின் அந்த சத்தத்திற்கு அப்படியே ஒப்பு கொடுத்து அவர் ஓடுகிறார். அப்போ பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு கல்விமான் சுகமாய் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவர் அறிந்து கொண்ட அந்த சித்தியத்திலே ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது உயிர்த்தெழுதலுக்கு நான் எப்படியாவது தகுதியாகிவிட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை இந்த நாளிலே இருக்கும் என்று சொன்னால் நாம் எந்த நிலையிலே தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம்? நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்து வசனத்தின்படி நடந்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் வருகை இந்த நாளிலே இருக்கும் என்று சொன்னாலும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே எங்காவது மாற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால் நம்மை நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்ப்போம். அநேக விதங்களிலே வருடம் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நாம் ஒன்று அறிவை வளர்த்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை இந்த வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகையிலே நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருப்போம். 3 காரியங்களை பார்த்தோம். கீழ்ப்படிதல் இல்லாமல் கேட்பது சுய ஏமாற்றத்திற்கு வழி செய்கிறது. ஹியரிங் வித்தவுட் ஒபீடியன்ஸ் லீட்ஸ் டு செல்ஃப் டிசெப்ஷன். இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்தும் போது மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். காட்ஸ் வேர்ட் produces changes only when practiced. மூன்றாவதாக, கீழ்ப்படிதல் உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. obedience reflects genuine faith. இந்த எங்காவது ஒரு காரியத்திலே கீழ்ப்படிதல் இல்லாமல் அல்லது முழுவதுமாய் வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்து வார்த்தையின்படி வாழாமல் எங்காவது நம்ம குறைபட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ராத்திரி வேளையிலே என்னை உம்முடைய வார்த்தையின்படி வாழ்கிறதற்கு என்னை ஒப்புவிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் எழுந்து நின்று கேட்கலாம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என்று சொல்லி பாடி இந்த பாடலை பாடி நம்முடைய ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். பாடுகிற பொழுது பாஸ்டர் வந்து முன்பாக வந்து ஜெபிப்பார். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராமா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன்,
என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த இரவு நேரத்தில் வார்த்தையின்படி வாழுகிறது என்ற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு தேவன் கிருபை தந்தார். ஹalleluya. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய். ஸ்தோத்திரம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட தேவன் உதவி செய்வாராக. ஒரு மாற்றத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில விசுவாசம் ஆண்டவரே கீழ்ப்படிலிருந்து தான் ஆண்டவரே துவங்குகிறது, கீழ்ப்படிலிருந்து தான் ஆண்டவரே வெளிப்படுகிறது. ஆண்டவரே அந்த விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய வருகை வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வர கர்த்தர் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், ஆண்டவரே திருவசனத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நடப்பிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிற யாவரையும் தனித்தனியாய் பேர் பேர் நம்முடைய கரத்தில் தருகிறோமே. தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் நிரப்பி அனுப்புங்க ராஜா. உடைய நாமம் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தைகளின்படி வாழுகிறவர்களாய் காணப்பட தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்க. God bless you. God bless you.